பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நம்மளுடைய ரொட்டீன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். கரெக்டா? பெரியவர்கள் சொல்லி கொடுத்தது என்ன நமக்கு? காலங்காத்தால ஏந்திருக்கிறியா, நல்ல ஒரு மந்திரத்தை கேளு, மனசு நல்லா இருக்கும். அவர்களெல்லாம் எங்கு போனார்கள், என்ன படித்தார்கள், என்ன செய்தார்கள்? ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருந்தது. காரணம் என்னன்னா, காலங்காத்தால ஏந்திரிச்சோன்னா தனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஸ்லோகத்தை சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு விவசாய நிலத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இருக்காது, போவாங்க வருவாங்க, இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்தீர்களேயானால் உங்களது வீட்டிலே நல்லது என்பது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என்ன பண்ணணும்? சனிக்கிழமை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சுப்பிரபாதத்தை போட வேண்டும். சுப்பிரபாதம் அடுத்து கந்த சஷ்டி கவசம், அடுத்து விஷ்ணு சகஸ்ரநாமம். 3 காத்தால உங்க வீட்டுல ஒழிச்சதுன்னா அவ்வளவு நன்றாக இருக்கும். உங்க வீடு சுபிக்ஷமாக இருக்கும். ஒருவேளை போங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆபீஸை முடிச்சுட்டு எப்படா வந்து தூங்க போறோம் என்று நான் ஓடி வருகிறேன். வீட்டுல பெட்ல படுத்தா சில்லென்ற ஏசி காற்று அது என்ன தூங்கு தூங்கு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் தூங்கிக் கொண்டே இருக்கிறேன். விடிஞ்சதும் தெரியாது. 9 மணி அப்படி திறந்து பார்த்தா என்னோட ஒய்ஃப் காஃபியோட வந்து நிப்பா, என்னங்க டைம் ஆச்சு ஏந்திருங்கன்னு. ஸோ 9 o'clock நான் ஏந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அடுத்த ஒர்க் என்னன்னு நான் பார்க்கறதுக்குள்ள டைம் ஆயிடும். அப்போ 10-10:30 நான் எங்க சுப்பிரபாதத்தை போட முடியும்? போட முடியாதுல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கந்த சஷ்டி கவசத்தை போட்டுடலாம் 10-11 மணிக்கு. எந்த அனாவசியமாக எதையுமே மொபைல் நோண்டாம எதையும் நோண்டாம கந்த சஷ்டியை மட்டும் போட்டீங்கன்னா மைல்டா போடுங்களேன். அந்த பாட்டு அப்படியே உங்க வீட்டுல அப்படியே ஒலிக்கும் பாருங்களேன். அந்த ஒலியானது உங்க வீட்டுல அப்படியே படர்ந்த அலைகள் மாதிரி போகும் உங்க வீட்டுல. இது போட போட என்ன ஆகும் அப்படின்னா, நான் எல்லா நாளும் சொல்லியிருக்கேன், செங்கர்களுக்கு உயிர் உண்டு. நீங்கள் என்னென்ன பேசுகிறீர்களோ அதை இந்த உங்கள் வீட்டிலே இருக்கிற செங்கலானது கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் செங்கல் பிரதிபலிக்கும். அப்ப நீங்க கடவுளுடைய பாட்டை போட 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 என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் வீட்டிலே தர்தரியம் என்ற ஒன்று ஓடி போய் மகாலட்சுமியோட கடாட்சமும் அந்த கடவுளுடைய கடாட்சமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஏன்னா செங்கல் அது விடக்கூடிய மூச்சு காற்று மந்திரமாகத்தான் வரும். ஒருவேளை என்னால் சனிக்கிழமை நான் நல்லா தூங்குவேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு 3 மணிக்கு தான் ஃப்ரீ ஆவேன் அப்படின்னா நீங்க ராம மந்திரத்தை போடுங்க. ஒரே மந்திரம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிறத மைல்டா வச்சுடுங்க. அது மாட்டுக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். இல்ல சார், எனக்கு அதெல்லாம் டைமே கிடையாது, சாயங்காலம் தான் நான் ஃப்ரீ ஆவேன், 5 மணிக்கு தான் சாட்டர்டே கூட நான் ஃப்ரீ ஆவேன், அது வரைக்கும் எனக்கு வேலை 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 ஏதாவது ஒரு ஒர்க் பார்த்துருவேன் அப்படின்னு யாரெல்லாம் திங்க் பண்றீங்களோ, சாயங்காலம் 5 மணிக்கு ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா தொடர்ந்து கந்த குரு கவசம், அதுக்கு அடுத்தது விஷ்ணு சகஸ்ரநாமம் கண்டிப்பா உங்க வீட்டுல ஒலித்தாகணும். லலிதா சகஸ்ரநாமம் இதையும் போடுங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர நீங்க அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீடு சுபீட்சத்தை நோக்கி நடமாடி கொண்டிருக்கும். யார் யாருக்கெல்லாம் பணம் சேரலன்னு தான் சொல்றமே தவிர யாருமே அதுக்கான ஸ்டெப் எடுக்கல. பரிகாரங்கள் எவ்வளவோ பண்ணிட்டேன். உங்க வீட்டுல உங்க கை மேல இருக்கக்கூடிய ஒரு பலன், பரிகார பலன் நீங்களே வச்சிருக்கீங்க. அதை செஞ்சு பாருங்களேன், அதை செய்து பாருங்கள். நகை சேரவே இல்லைங்க. நான் கல்யாணம் ஆகி வந்து 30 வருஷம் ஆச்சு. நான் குண்டுமணி தங்கம் கூட என்னால வாங்க முடியல. பணம் செலவாயிட்டே இருக்கு. சரின்னு சேர்த்து வச்சா வேற செலவு வருதா?
இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது. பணம் சேரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டோம்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் என்கிற பில்லி சூன்யம் கூட ஓடி போயிடும். ஏன்? அது ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். 4 நாள் போட்டங்க, 5ஆம் நாள் போர் அடிக்குது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. தொடர்ந்து போட்டுட்டு வரணும். தொடர்ந்து போடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமமும் சரி, கந்த சஷ்டி சரி, சுப்பிரபாதம் சரி, அந்தந்த டயத்துல போடுங்க. விநாயகர் அகவல் இருக்கு, கோளாறு பதிகம் இருக்கு, கோளாறு பதிகம், விநாயகர் அகவல், முருகனோடது இருக்கு. அதான் கந்த சஷ்டி சொல்லிட்டேன் இல்லையா? அது போடலாம். கோவிந்தா நாமம் என்கிற சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கு. எத்தனையோ பக்தி பாடல்கள் இருக்கு. அந்த பக்தி பாடல்களை உங்க வீட்டுல ஒலிக்க விட்டுட்டீங்கன்னா அருமையா இருக்கும் உங்க வீடு. ஆனா நாம் என்ன பண்ணுகிறோம்? அதெல்லாம் விட்டுட்டு வேற வேற இடத்துல போய் கான்சென்ட்ரேட் பண்றதுனால உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க சார். இப்போ செவ்வாய் வெள்ளிதான் சார் நான் கேட்டிருக்கேன். நீ என்ன சனிக்கிழமை சொல்றீங்க? நான் டெய்லி கேட்கிறேன். டெய்லி கேட்கறது தப்பா? தினம் கேளுங்க, ரொம்ப நல்லது. ஆனால் சில பேருக்கு அலுவலக காரணமாக அவங்களால கேட்க முடியாது, அந்த சாங் போட முடியாது. போட்டாலும் வேலையில கான்சென்ட்ரேட் இருக்கும், இங்க இருக்காது, ஓடிக்கிட்டே இருந்து கடைசி ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ரைட்டா? எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நீங்கள் சனிக்கிழமை இருக்கிறதுனாலதான் அந்த சனிக்கிழமையை சூஸ் பண்ணி சொல்றேன். 1. 2வது, நம்மளோட வாழ்க்கையில எது பிடிச்சாலும் போலாம், சனி பிடிச்சா வாழ்க்கையே திருப்பி போட்டுரும். ரைட்டா? நேத்து வரைக்கும் நான் யார் தெரியுமாங்க? பணக்காரனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் வீடெல்லாம் வித்துட்டு, நகையெல்லாம் வித்துட்டு, பொண்டாட்டி பிள்ளைகளாம் கூட்டு வந்து ஒரு ஒண்டு குடுத்தனத்துல இருக்கேங்க. சாதாரண ஒரு பட்டறையில வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருந்தவன் ஏன் 7.5 நாட்டு சனி பிடிச்சு என்ன திருப்பி போட்டது வாழ்க்கைய. இல்லையா? எத்தனை பேருக்கு இது மாதிரி இருக்கு? சனி தாக்கத்திலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையை சூஸ் பண்ணி இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது சனி திசையில கூட சுபிக்ஷமா இருக்கும். ஏன்னா சனிக்கிழமை ஹனுமனுக்கு உகந்த நாள் இல்லையா? ஹனுமனுக்கு உகந்த நாள் தானே சனிக்கிழமை. அப்ப சனி பிடிச்சதுன்னா எங்க போறோம்? நேர ஹனுமன் போறோம். ஹனுமன் சாலிசா போட்டு கேளுங்க. ஹனுமன் சாலிசா தமிழ்ல இருக்கு. ஹனுமன் சாலிசா கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா சனி தாக்கத்துல இருந்து வெளியே வந்துடலாம். ஹனுமன் அவ்வளவு உதவி புரிவார் நமக்கு. சரிங்களா? சின்ன விஷயம் தாங்க, பெரிய விஷயமே கிடையாது. சின்ன விஷயம். நம்ம கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நாம இந்த பரிகாரத்துல இருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணுமேங்கிற ஒரு பிரார்த்தனையை போட்டு நாம் செய்ய போகிறோம். செய்றீங்களா? நம்பிக்கையா செய்யுங்க. நாளைய உலகம் உங்க கையில இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி வழி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.